ஓய்வு நாளுக்கு ஆராதனைக்கு ஆரம்பமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இந்த நாளுடைய தலைப்பு, இயேசு உங்களை அழைத்து கொண்டு போவார், இயேசு உங்களை நடத்துவார். இந்த நாளுடைய தலைப்பு, இயேசு உங்களை அக்கரைக்கு கடந்து செல்லுவார். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள். இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நபரும் மிக பிரத்யோத்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 8:18. பின்பு திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். மத்தேயு இப்படியா சொல்றார், அக்கரைக்கு போக அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரர்களாலும் ஆகாதென்று தள்ளப்படவும் கொல்லப்படவும். 21. பின்பு ஒரு நாள் தம்முடைய சீஷர்களோடு கூட படகில் ஏறி அக்கரைக்கு போவோம். எல்லாம் சொல்லுங்க, அக்கரைக்கு போவோம் வாருங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு அங்க தம்முடைய சீஷர்களை முதலாவதாக அழைக்கிறவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை முதலாவதாக அழைக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த சபையில இந்த வார்த்தையை கேட்கலாம், இல்லை என்னோடு கூட ஒருவேளை ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தை நீங்க கேட்கலாம். இந்த வார்த்தை கேட்கிறதான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிற முதல் வார்த்தை, அக்கரைக்கு போவோம் வாருங்கள். அப்போ இவர்கள் இங்கிருந்து அக்கரைக்கு கடந்து செல்லணும். அதாவது இக்கரையிலிருந்து அக்கரைக்கு கடந்து செல்லணும். அல்லேலூயா. அங்க திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று கட்டளையிட்டார். மார்க்ல 35ஆம் வசனத்துல வாருங்கள் அக்கரைக்கு போவோம், அல்லேலூயா, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். இந்த சம்பவம் கர்த்தருடைய வார்த்தை சீஷர்களை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? சீஷர்களுக்கு. வாயத்தர சொல்ல, யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஏசப்பா தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார். திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, திரளான ஜனங்களால இருக்கிற வேலையில அந்த ஊழியங்கள் முடிந்த பிறகு வாருங்கள், இந்த ஊரில் இருந்து அந்த அக்கறைக்கு சென்று ஊழியம் செய்யலாம் என்று என்ன பண்றாங்க சொன்னா, சீஷர்களை பார்த்து ஏசு சொல்ல, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதிய சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம் வாசிங்களேன். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. ஆனா எல்லா படகுகளும் ஏசப்ப போல தான் சீஷர்களோடு கூட தான் ஏசப்ப படகுல போனான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பேருக்காகவும் புகழுக்காகவும் கிறிஸ்தவம் சொல்றது ஆசீர்வாதம் அல்ல. என் படகுக்குள்ள இயேசு இருக்கணும், என் குடும்பத்துக்குள்ள இயேசு இருக்கணும், என் சபைக்குள்ள இயேசு இருக்கணும். அந்த சபைக்குள்ள இயேசு இருந்தால் மாத்திரம்தான் தேவன் அழைத்திருக்கிற இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அல்லேலூயா. அக்கரைக்கு போவோம் வாருங்கள் சொன்னவர்
சொன்ன தெய்வம் சொன்னவரோடு கூட இருந்ததுனால தான் பயணிக்க முடியும், கடந்து போக முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல வருஷத்துக்கு ஒரு மாதம் மாத்திரம் சர்ச்சைக்கு வருது, மாதத்துக்கு ஒரு மாத்திரம் கம்யூனியன் எடுக்கிறது, இது மாத்திரம் ஒரு சடங்காச்சாரமா இருப்பது அல்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், அக்கறைக்கு போகும் வாருங்கன்னு சொன்னார்னா அந்த அக்கறைக்கு போகிற வரையிலும் சொன்ன வார்த்தையில கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, மாறவே. வேதம் சொல்லப்படுகிறது, வானமும் பூமியும் முழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள், அல்லேலூயா, கர்த்தர் சொல்லாகும், அவர் கட்டளையிட மனிதனால் கூடாதவைகள் தெய்வத்தால கூடும். பலவிதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றும் சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தையில தான் சொல்ற அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு. அப்ப முதல்ல அந்த வேத பகுதி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்னா, கர்த்தர் முதலாவதாக தம்முடைய பிள்ளைகளை, சீஷர்களை அழைக்கிறார். என்ன பண்றாருங்க? சீஷர்களை, பிள்ளைகளை அழைக்கிறார். முதலாவதாக எதற்காக அழைக்கிறான்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்திலிருந்து, ஒரு முடிவிலிருந்து ஒரு துவக்கத்திற்குள்ள கொண்டு போவதற்காக கர்த்தர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். 37ஆம் வசனத்தை வாசிங்களா. 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக, இங்க மார்க்ல படி எழுதி இருக்கும். மத்தேயுல பார்த்தீங்கன்னா பலத்த காற்று, நீங்க வாசிக்கலாமே மார்க், மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல 19-20 வாசிங்க. அப்பொழுது இல்ல 18-19, பின்பு திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போவோம் என்று கட்டளையிட்டார். ஆம், வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும், வேத பாரம் ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், நீங்க எங்க போனாலும் உங்க கூட வருவோம், நீங்க எங்க இருந்தாலும் அங்க உங்க கூடவே இருப்போம் அப்படின்னு இந்த வார்த்தையா சொல்றதுங்க. நல்லா கவனமா கவனிக்கணும். வேத பாரக சொல்ற, யார்கிட்ட சொன்னது வார்த்தை? இயேசு கிட்ட சொன்னார். ஆனா இயேசு சொன்னாரு, அக்கறைக்கு, வாய் தர சொல்ல, அக்கறைக்கு. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார்னா, அந்த வார்த்தை எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வரையிலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க வேத பாரகர் ஒருத்தர் சொல்றான், நீ எங்கெல்லாம் போறீரோ அங்கெல்லாம் உங்களோடு கூடவே இருப்போம். வாசிங்களா. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனோ தலை சாய்ப்பதற்கு என்ன இல்ல, இடம் இல்ல. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் இடம் உண்டு, ஆனா எனக்கு தான் என்ன இல்ல, இடம் இல்ல. ஆனா என்னை நீ நம்பி வந்தா உனக்கான இடத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன், முடிவுகளை துவக்கமாய் மாற்றுகிறவர், முடிவுகளை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுகிறவர். இந்த உலகத்துல எதெல்லாம் சாத்தியம் அல்ல, எதெல்லாம் முடியாதுன்னு இந்த உலகம் புறக்கணிக்கப்படுகிறதோ, புறக்கணிக்கப்படுகிற இடத்துல தம்முடைய பிள்ளைகளை, கர்த்தர் தள்ளப்பட்ட இடத்துல மூளைக்கு தலைக்கல்லாய் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்க தெய்வத்தால் முடியும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதிய சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனம் வாசிங்களேன். மார்க் 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று. நல்ல கவனி. முதல்ல சொன்ன இயேசு தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். அழைக்கப்படும் பொழுது முதல் வந்த சோதனை காற்று. முதல் வந்தது என்னங்க? பிரச்சனை. இயேசு உங்களை அழைக்கிறான்னு சொன்னா நான் சொல்லலாம், நீங்க நல்ல கோடா பெருகுவீங்க, நீங்க சமாதானமா இருப்பீங்க, உங்க குடும்பத்துல எண்ணெயமா, இதெல்லாம் ஒரு விதமான ஆசீர்வாதங்கள். ஆனா இயேசு அழைக்கப்பட்ட வேலையில ஆண்டு சொன்னா அக்கறைக்கு போவும் வாருங்கள் சொன்ன உடனே அடுத்த பிரச்சனை சீஷர்கள் என்ன ஆச்சுன்னா, சுழல் காற்று அங்க என்னாச்சு, உருவாக்கப்பட்டது. சுழல் காற்று. அல்லேலூயா. இயேசு ஒரு பிள்ளைகளை அழைக்கிறான்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு பலவீனம் வர்றதுனால, பலவீனம் வந்ததுனால இயேசு உங்களை கைவிட்டான்னு அர்த்தம் இல்ல. சோதனை வந்ததுனால இயேசப்ப உங்களை விட்டு பிரிஞ்சு போனான்னு அர்த்தம் அல்ல. அந்த படகுல தான் யார் இருக்கிறது? இயேசுவும் இருக்கிறார். அப்ப சுயல் காற்று வீசு சொன்னா, சுயல் காற்று அனுபவிக்கிறவங்க யாரும் அந்த காரியத்தை ஃபேஸ் பண்றாங்கன்னா, சீஷர் எல்லாம் பண்ணாங்க, சுயல் காற்று அனுபவிக்கிறாங்க. நீங்க வாசிங்க 37ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி
இங்க படகு நிரம்பத்தக்கதாக வார்த்தை எதுனா, சுழல் காற்று வீசுகிற வேலையில அந்த படகு என்ன ஆகுது? ஷேக் ஆகுது. ஏன் ஆகும்போது ஷேக் ஆகிற நிலையில கடல் இருக்கிற தண்ணி இப்ப எதுக்குள்ள வருது? கப்பலுக்குள்ள, அந்த படகுக்குள்ள வருது. இப்ப தண்ணி படகுக்குள்ள வந்துச்சு சொன்னா படகு என்ன ஆகும்? முழுகிடும். என்ன ஆகணும்? அல்லேலூயா. முழுகிற மாதிரி சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில வரலாம். ஆனா உன் படகுல ஏசப்பா இருக்கிறார் சொன்னா உன் படகை முழுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னவர் போகிற வரையிலும் உன்னை கைவிடாது இருப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தர் வாக்கு கொடுத்திருப்பார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கணும். பயங்கரமான பிரச்சனை வந்த உடனே இந்த பயங்கரமான வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணிடுவாங்க? மறந்து போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னா, இங்க சுயல் காற்று வீசப்பட்ட உடனே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, வார்த்தையை சீஷர்கள் மறந்து போனார்கள். இன்னைக்கு நிறைய பிரச்சனை ஏன் வருதுன்னா, கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தையை திருடுவதற்காக தான் பிசாசானவன் பல திசைகளிலிருந்து சுழல் காற்று அனுப்புகிறான். பல பிரச்சனை 4 திசையிலும் எந்த பக்கம் திரும்பினாலும் உபத்திரவமா, எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டமா. கலங்காதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்க படகுல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்க படகுல யார் இருக்கிறதுங்க? இயேசு இருக்கிறான்னா எத்தனை சுழல் காற்றுகள் வீசினாலும் அந்த சுழல் காற்றுகள் அந்த படகை சேதப்படுத்தாது. உன் வாழ்க்கையில எந்த திசையிலும் 4 திசையிலும் போராட்டங்கள் வரலாம், ஒரு அவமானங்கள் வரலாம், கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், கடன் பிரச்சனைகள் வரலாம், ஒரு போராட்டங்கள் வரலாம். ஏன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், எல்லா திசையிலும் சமாதானம் அற்றுவலை காணப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், உன் படகுல, உன் குடும்பத்துல, உனக்குள்ள இயேசு இருந்தா அந்த சுழல் காற்று உன்னை ஒன்று மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இப்ப அந்த சுழல் காற்று யார் இருக்கும்போது வந்துருச்சுங்க? அந்த படகுல யார் இருக்கிறது? ஏசப்பாவும் இருக்கிறார். அப்ப ஏசு இருந்தா பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையின் மத்தியில நான் என்னவா பேசுறேன் என்பதுதான் ஆசீர்வாதம். எனக்கு குறித்து இருக்கிறதை அவர், நான் போகும் வழியை எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவான்ற வார்த்தையை ரொம்ப ஸ்டெபிளா இருக்கும்போது அந்த வார்த்தை சொல்ல, எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்துல யோபு அறிக்கை பண்ணா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இங்க ஒரு வாக்கு தத்தத்தை சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன உடனே, பிரச்சனை வந்த உடனே சீஷர்கள் என்னவா பேச ஆரம்பிக்கிறார்னா, வாசிங்க 37 வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு, கப்பலினுடைய பின்னணியில் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர் அவர்களை என்ன பண்றாரு? எழுப்புறாரு. யாரு போய் எழுப்புறது? சீஷர்ல போய். நல்ல கவனி. எனக்கு நிறைய நேரத்தில் நமக்கு ஜபத்துக்கு பதில் வரலாம், டக்கு நம்ம சொல்லுவோம், என் ஆண்டவருக்கு கண்ணே எத்தனையோ வருஷமா ஜெபம் பண்றேன், என்ன ஆகல? ஜபத்துக்கு பதில் வரல. நானும் ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றேன், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றேன், குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன், கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்றேன், ஒரு அசைவும் ஏற்படல. ஒருவேளை கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சில நேரத்துல பிரச்சனை வர நேரத்துல அவர் அமைதியா இருப்பார். யாருக்கு விளங்குதுங்க? அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு யார் சொன்னதுங்க? ஏசப்பா சொன்னார். நான் சொல்றேங்க, சுழல் காற்று உருவானது, படகு அப் அண்ட் டவுன்ஸ் ஆகுது, இவர் தூங்குறான்னு அவருக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாது. சில விஷயத்துல ஆண்டவர் பொறுமையா இருக்காருன்னா, ஏன் சில இடத்துல ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னா, அந்த சூழ்நிலையில என் பிள்ளை என்னவா பேசுகிறான் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பிரச்சனையை பத்தி பேசுறதுனால அந்த பிரச்சனை மாறாது. பிரச்சனையின் மத்தியில விசுவாசமான வார்த்தை பேசும்போது அந்த பிரச்சனை மாற்றக்கூடியதான வார்த்தை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். யாருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறாரு. சீஷர்கள் வந்து அவரை நோக்கி, வாசிங்க. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது. என்ன சொல்றாங்க? இப்ப படகுல யாரு இருக்கிறதுங்க? இப்ப படகுக்குள்ள யாரு இருக்கிறா? சீஷர்களும் இருக்கிறாங்க. இப்ப படகு முழுகுதுன்னு சொன்னா யாரு கூட சேர்ந்து முழுக போறாங்க? யாரு முழுக போறாங்க? ஆனா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னங்க? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. அதாவது ஒருத்தனுக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னா அவன் சுயநலமா தான் யோசிப்பான். யாருக்கு விளங்குது? இயேசு ஒருவனுக்குள்ள இல்லைன்னா தன்னை குறித்து மாத்திரம் தானே பண்ணுவான், யோசிப்பான்.
சீஷர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவேளை அவங்க சொல்லி நம்ம சாக போறோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சீஷர் என்ன சொல்றாங்க? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை. அப்ப அவங்க முழுகு போறான்னு சொன்னா யாரும் கூடவே முழுகு போறான்னு அர்த்தம். ஏசப்பாவும் முழுகதான் போறாங்க. ஆமாவா ஆமா இல்லைங்களா? இப்ப ஏசப்பா கிட்ட சீஷர்கள் கேட்கிறாங்க, நாங்கள் மரித்து போவது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்ட உடனே ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொன்னாரு? இல்ல மேல வசனத்தை கீழே வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, இல்லம்மா நான் அந்த கண்மையில இருக்கணும். நாங்கள் மடிந்து போகிறதற்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டாங்களே, ஏசப்பா பதில் சொன்னார சொல்லலையா? சொல்லவே இல்லை. ஏன் சொல்ல தெரியுமா? ஏசப்பாங்க ரொம்ப கோபமா இருந்திருப்பான். நான் யோசிக்கிறேன் என்னுடைய ஆவியில் ஏறும்போது என்ன சொன்னேன்? அக்கறைக்கு சரி வந்து போனோம். பிரச்சனை வரட்டும், நீங்க என்னவா இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். இல்ல என்ன பண்ணிருக்கலாம்? ஜெபித்து இருக்கலாம். இல்ல அந்த காற்று குறிச்சு அலைகளை குறிச்சு என்ன பண்ணிருக்கலாம்? பேசிருக்கலாம். இது எதுவுமே செய்யாம பிரச்சனையை வந்து என்ன பண்ற? பிரச்சனை சொல்லல, பிரச்சனை புலம்புறான். யாருக்கு விளங்குதுங்க? ஒருவேளை பிரச்சனை சொல்லியிருக்கான், ஆண்டவரே இது போல சூழ்நிலை அட்மாஸ்பியர் சரியில்லை, சுழல் காற்று உருவாகுது, கப்பல் முழுகிற மாதிரி இருக்கு, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம். இவங்க சொன்னாங்க நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்லல. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் எழுந்து, அப்ப இதை கேட்கறவர்கள் ஏசப்பா என்ன பண்ணினே இருந்தாரு? அது வரையிலும் எழுந்துக்கல. அது வரையிலும் என்ன பண்ணல? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்ற போல என்ன பண்ணல? அவரு எழுந்துக்கல. இப்ப என்ன பண்ணான? உடனே அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக பதில் சொல்லாம இவர் எழுந்து யார் அதட்டினாரு? காற்றை அதட்டினது செகண்ட் தான், ஃபர்ஸ்ட் அதட்டினது இவங்கள தான். யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சு ஒரு ஆமை சொல்லுங்க. இது வசனமா படிச்சுன்னா விளங்காது. நான் சொல்றது கன்வென்ட் உங்களுக்கு மாம்சத்துல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு வியாக்கணம் விளங்காது. நீங்க ஆவிக்குள்ள உள்ளாக்கணும். இயேசு எழுந்து காற்றை, இந்த காற்றை சொன்னது யாரு? விளங்குதா? காற்று அடிக்கின்ற விஷயம் ஏசப்பாக்கு தெரியும். ஆனா அந்த காற்றை குறித்து பெரிதா பேசுறது யாரு? இப்ப இயேசு எழுந்து என்ன பண்றாரு? காற்றாடு போய் காற்று அதட்டல, சீஷன் இந்த இடத்துல காற்றை அதற்றினார். இருக்கீங்களா? அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நீ எந்த சூழ்நிலை வேணா இருக்கலாம், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ எங்க வேணா இருக்கலாம், எதனுடைய பள்ளத்தாக்கில் இருக்கலாம், கண்ணினின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், இல்ல பலவீனமே பள்ளத்தாக்கில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னார்னா சொன்னதை செய்கிற வரையிலும் தம் பிள்ளைகளோடு கூடவே கர்த்தர் இருப்பார். அப்ப பிரச்சனை ஏன் வருதுன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறக்கத்தக்கதாக 4 திசைகளிலும் காற்றுகள் வீசப்படலாம், அலைகள் மோதப்படலாம். ஆனா உன் கப்பல்ல ஏசப்பா, உன் படகுல, உன் குடும்பத்துல, உன் சபையில உனக்குள்ள ஏசு இருக்கிறான்னா அந்த காற்றோ அந்த புயலோ அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பத்தை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. உனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பலாம், என் படகுக்குள்ள ஏசு இருக்கிறான்னா நான் விசுவாசிக்கிற அந்த காற்றை காட்டிலோ காற்றை அதற்றுகிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை பிரகடனப்படுத்துங்க, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, வார்த்தையை விசுவாசிங்க. அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு எழுந்து காற்றை, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில எதெல்லாம் தலை விரித்து ஆடுகிறதோ, எதெல்லாம் நடக்காது என்று பயமுறுத்துகிறதோ அதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதை அதட்டுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் பிரச்சனை பார்த்து ஒன்று செய்யணும், அதை பார்த்து நான் பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன அழைச்சார்னா பிரச்சனை பார்ப்பதற்காக இல்ல, பிரச்சனை பார்க்கத பேசுவதற்காக. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னவர அடுத்ததாவது என்னவா பேசியிருப்பார்னா அவர் காற்றை அதற்றினார். அழைத்தவர் இரண்டாவது கற்றுக் கொடுக்கிற காரியம், அவர் பேசும்படியாய் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். பேசும்படியாய் அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் எழுந்து வாசிக்கலாம். எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு. நல்லா கவனிங்க. இறையாதே அமைதலா. உன் வாழ்க்கையில எதாலும் இறைச்சலாய் காணப்படுகிறது. எந்த பக்கம் எடுத்தாலும் ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்குது, அது ஓயவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை நீங்க வாழ்கிற இடத்துல சமாதானமே இல்லையா? சில மனிதர்கள் தேவையில்லாம உனக்கு விரோதமா எழும்புகிறாங்களா?
இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலா இரு என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க. அப்பொழுது இப்ப நான் உனக்கு கற்றுக்கிறேன், பிரச்சனையில நான் கர்த்தரை விசுவாசிச்சு நான் என்ன வார்த்தை சொன்னாலும் கர்த்தர் என் வார்த்தையின்படி கேட்டு என்னை ஆசீர்வதிப்பார். இப்ப என்ன அந்த வார்த்தை சொல்ல அவசியம் இல்லை. அப்பொழுது முன்னாடி இருந்து வாசிமா, இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் என்னாச்சுங்க, மிகுந்த இதெல்லாம் இறைச்சலா இருக்கிறதோ இந்த மாதத்துல கர்த்தர் எல்லாவற்றும் ஒளியை பண்ணுவார். இதெல்லாம் பல நெருக்கங்களா இருக்கிறதோ கர்த்தர் எல்லாவற்றும் அமைதல்படுத்துவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா மனுஷர்கள், ஒருவேளை உனக்கு விரோதமா ஒருவேளை சத்துருக்கள், உனக்கு விரோதமா நீ இருக்கிற இடத்துல ஒருவேளை சத்துரு சம்பந்தமே இல்லாம எழும்புறாளா, கர்த்தர் சொல்லுகிறா, இறையாதே அமைதலாய் இரு. சீஷர்கள் என்ன கேட்டாங்க, நாங்கள் மறிந்து போகிறது உமக்கு, அதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்றதுக்கு ஏசப்பா கடைசி வரையுமே என்ன பண்ண மாட்டாரு, பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா நீ கவலைப்படுறதுனால உன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கொட்டவும் முடியாது, ஒரு முழைத்த குறைக்கவும் முடியாது. அப்ப கவலை மாற்றம்னு சொன்னா என் வாயிலிருந்து வருகிற விசுவாசமான வார்த்தை என் கவலையை மாற்றும். யாருக்குள்ள விளங்குதுங்க? இப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்ப யாரு பாக்குறது? ஃபர்ஸ்ட் வந்து யார் எழுப்புந்து? சீஷர்கள் யாரை எழுப்புனாங்க? ஏசப்பாவை எழுப்புனாங்களா எழுப்பலையா? இப்ப எழுப்பும் போது என்ன சொன்னாங்க, நாங்க மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. இப்ப ஏசப்பா யாரை நோக்கிறாரு? மூணாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். நான் யாரை நோக்கிறோம் நான் காணப்படும்? நான் இயேசுவை. முதல்ல என்னை அழைச்சிருக்கிறாரு. எதற்காக அழைச்சிருக்கிறான்னா பிரச்சனையை பார்த்து பேசுவதற்காக. மூன்றாவது அந்த பிரச்சனையை பார்த்துட்டு நான் அப்படியே இருக்கக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியம், அவரை நான் நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் அவர்களை நோக்கி வாசிங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அவர் என்ன கேட்டாரு, உங்களுக்கு என்ன இல்ல விசுவாசம்? வானத்தின் வாச சபைக்கு வருகிற பிள்ளைகள் எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே. பிரச்சனை வந்துச்சு சொன்னா, மூட்டு வலி வந்துச்சுன்னா பயப்படாத. அல்லேலூயா. அந்த மூட்டு வலி பார்த்து சொல்லி, இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் தழும்புகளால் குணமாகுவேன். ஏசப்பா எனக்கு சுகத்தை தருவாரு. நீங்க நிறைய பேர் சொல்றதுன்னா, எவ்வளோ ஜெபம் பண்றேன் நல்லாவே ஆக மாட்டேங்குது பிரதர் பாஸ்டர். வாயின் வார்த்தையால பலன். நீ சொல்ற வார்த்தை எப்படி இருக்கணும்? நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அவர் அங்க ஒன்று கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீங்கன்னா, நான் சொன்னல அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்குள்ள இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, பயப்பட்டு இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. வார்த்தை உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா சில பிரச்சனை வரும்போது நிறைய விசுவாசிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போய் நான் வாரிக்கினேன், சர்ச்சுக்கு போன பிறகு பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, உனக்குள்ள இல்லாத அவர்களுக்குள்ள இல்லாத ஒண்ணு உனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன உபத்திரம் வந்தாலும் ஏசப்பா உன் படகுல இருந்தான்னு சொன்னா அந்த ஒரு எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணவே மாட்டான், பயப்படவே மாட்டான். பேதுரு பார்த்து பேதுரு சொல்ல ஆசைப்படுவார், ஏசப்பா நான் உம்மை போல கடல் மேல நடக்க ஆசைப்படுறேன். ஏசப்பா பார்த்து நடக்கிற வரையிலும் அவன் கரெக்டா போனான். எப்போ திரும்பி பார்த்தானோ அவன் உள்ள போயிட்டான். அல்லேலூயா. உலகத்தை பார்த்தா இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்கிறவன் உலகத்தை பார்க்க மாட்டான். யாருக்கு விளங்குது? அல்லேலூயா. ஏசப்பா சொல்ல, ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள்? அப்ப பயந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள எது இல்ல, வார்த்தை இல்ல, விசுவாசமான வார்த்தை இல்லாதனாலதான் பயப்படுறான். நீங்க விசுவாசிகள் சின்ன பிரச்சனை வந்து பயப்படுறீங்களா? ஒன்னு யோசிங்க, என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கபடி நீர் எனக்கு உதவி செய். அவிவிசுவாசம் நீங்கபடி எனக்கு பிரச்சனை மாறுறதுனால நீங்க அழுகிறதுனால உங்க பிரச்சனை மாறாதுங்க. அது அந்த தெளிவு வரணும். நீங்க பிரச்சனை பத்தி பேசுறதுனாலே அந்த பிரச்சனை மாறிடுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த பிரச்சனையின் மத்தியில விசுவாசமான வார்த்தை பேசுங்க, கர்த்தர் அந்த நடுவில் அற்புதத்தை செய்வார். என் ஜபத்திற்கு வல்லமை உண்டு, நான் ஜெபித்தால் என் ஜபத்தை கர்த்தர் கேட்பார். பாச ஜோமனா இல்லைங்க, நீங்க ஜெபித்தா உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்பார். அப்ப ஏசப்பா அங்க ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறான்னா, சீஷர்களை பார்த்து ஏன் பயப்பட்டீர்கள்? நீங்க சொல்லி இருந்தாவே கடல் அலைகள் அமைதலாயிருக்குமே. அல்லேலூயா. புயல்கள் அமைதல் படுத்திருக்குமே. உங்ககிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை சில நேரத்தில் நம்ம என்ன பண்றதுல பயன்படுத்துவது இல்லை. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்தில் கேட்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்ப என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று எல்லாவற்றையும் அவர் சார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. வாசிங்க, விட்டு வந்து வாசிமா. இப்ப பிரச்சனை, இப்ப என்ன பயம் சொல்லுங்க? முன்னாடி சாவு குறிச்ச பயம் இருக்கீங்களா? நம்ம ஆளுக்கு நல்லது பண்ணாலும் பிடிக்காது, கெட்டது பண்ணாலும். இப்ப இவனா பண்ணிருக்கணும். ஆக்சுவலா காற்று அமைதியாச்சு. இருக்கீங்களா? நான் மீண்டும் சொல்றேன், ஒருத்தர் தன்னை குறிச்சு மாத்திரமே யோசிக்கணும். வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு விளங்கவே விளங்காது. தன்னை, சுயத்தை, என்னுடைய டேலண்ட், நான் யார் தெரியுமா, எனக்கு எத்தனை வீடு இருக்கு தெரியுமா, எனக்கு எத்தனை கார் இருக்கு தெரியுமா, எனக்கு எத்தனை ஏக்கர், இதெல்லாம் சார்ந்து இருக்கிறவன் கர்த்தருடைய சத்தத்தை அறிஞ்சு கொள்ளவே மாட்டான். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்தது. என்ன பயம்? சாவுக்கான பயம். இப்போ காற்று அடிக்கும் போது பயந்த பயம் பரவாயில்ல. இப்ப காற்று அமைதியான பிறகு ஒரு பயம் வந்துச்சு பாத்தியா? இந்த பயத்துக்கு ஈடு இணையே இல்லை. யாருக்கெல்லாம் விளங்குது சொல்றது? அல்லேலூயா. புரிஞ்சுங்க ஒரு ஆமை சொல்ல. அதாவது சுயல் காற்று வீசுது, காற்று வீசும்போது ஒரு பயம் வரும். அட்மாஸ்பியர் ரொம்ப அமைதியாயிடுச்சு. எப்போ? இறையாது அமைதலா இருன்னு சொன்ன உடனே என்னாச்சு? அமைதலா. இப்ப யாருக்கு பிரச்சனை? யாருக்கு இப்ப அமைதல் போச்சு? யாருக்கு விளங்குதுங்க? உன்னுடைய அமைதி பலருக்குள்ள பல மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்களை குறித்து ஒருத்தர் வந்துட்டு தவறா சொல்றாங்களா, அவங்க முன்னாடி போயிட்டு நீங்க நல்லவன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அமைதியா இருப்பது அவங்களுக்கு பெரிய இறைச்சலை கர்த்தர் உண்டு பண்ணுவான். யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? ஏசப்பா சொன்ன, ஏன்பா பயப்படுறீங்கன்னு கேட்டாரு. கேட்ட உடனே அடுத்த வசனம் வாசிங்களா. ஏன் பயப்பட்டீர்கள் என்றார். வாசி தொடர்ந்து. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரு? நான் கேட்கிறேன், படகுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் இருந்தாங்கல்ல. உங்க பிரச்சனை யாருக்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க? ஏசப்பா கிட்ட போய் சொன்னாங்க. அங்க ஒருத்தனும் விசுவாசம் இல்லாத ஆள். இப்போ நடு ராத்திரி நடந்து போறீங்க, ரெண்டு பேருமே பயந்தவங்க. நடு காட்டுல போகும்போது இருவல ஏதோ ஒரு கிளை உடைஞ்சி கீழே விழுந்தா ரெண்டு பேரும் என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? பயப்படுறன்றதை விட பல மாறுதல் ஏற்படும் அந்த இடத்துல. யார் ஒடிச்சு போட்டான், யார் அசைக்கனா, அது காத்து விழுந்திருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளெல்லாம் பார்த்தா அது கிரகிக்க முடியாததான் இருக்கும். அல்லேலூயா. ஒன்னும் இல்லை, காத்து அடிஞ்சு கீழே சத்தம் விழுந்திருக்கும். அல்லேலூயா. அத்தை நம்பால் சொல்லுவான், ஏதோ ஆட்டிதான் என்னாச்சு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஏன் எத்தனையோ பேருக்குள்ளுக்குள்ள அங்க என்ன இல்லை, கனெக்ட் ஆகல. அந்த விசுவாசம் ஒருத்தர் கூட இல்லாதனாலதான் எல்லாருக்குள்ள பயம் இருந்துச்சு. அங்க ஒருத்தர் தான் பயப்படாம இருக்கான். ஏன்னா கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை தேவனா இருந்தா அவருக்குள்ள இருக்கிறதுனால்தான் அவர் வார்த்தையை நம்பினார். பிரச்சனை பார்த்து ஏதோ குறிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோடு கூடவே இருக்கிறார். அப்ப அந்த இயேசு இருக்கிறார் என்பதை யார் அடையாளப்படுத்த முடியும் சொன்னா நீங்க தான். அது யார்கிட்ட இருக்க பொறுப்பு? யார் அடையாளப்படுத்தணும்? நீங்க தான். வாசிட்டு அவர்கள் மிகவும் பயந்து, இவர், இந்த வார்த்தை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு. சில பேரெல்லாம் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்பாங்க. உதவி கேட்கும்போது அவன் எனக்கு தரமாட்டான்னு நல்லாவேன்னு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுவான், நம்பால கேட்டுதான் பார்ப்போம். அவன் பதில் என்ன வரும்? இல்லைன்னு வரும். டக்கு நம்பால் சொல்லுவான். எனக்கு அப்பவே இது விளங்குதா? யாரால விளங்குது? எழுப்பினதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இவர் எழுப்பலாமா வேணாமா, இல்லை எப்படி விட்டு போயிடலாமா யோசிச்சிருக்கணும். எழுந்துட்டு காற்றை அதட்டிட்டாரு, இறையாது அமைதலா எல்லாத்தையும் கேட்டுட்டு இவரு அதான் சொல், உன்னில் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு. பல நேரத்தை நம்ம மறந்துடுறோம், அதை ஞாபகப்படுத்துறோம். அல்லேலூயா. பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வருது, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இல்ல. சோதனை நிச்சயம் இருக்கு, ஆனா கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் பாதுகாப்பா. சோதனை வரும், 4 திசையில காற்று அடிக்கும், ஆனா என் படகு முழுகாது. ஏன்னா என் படகுக்குள்ள யாரு இருக்கிறது? இதுக்கப்புறம் எப்படி பேசணும்? வீட்டுல சண்டை வருது, சர்ச்சுக்கு போறதுனால சண்டை வருதுன்னு சொல்றாரு உங்க வீட்டுக்காரு. நீ சொல்லலாம், சண்டை வந்தாலும் ஏசப்பா நம்மளோடு கூடவே இருக்கிறார்.
நீ ஜெபம் பண்ணாதான் நம்ம வீட்டில் உடம்பு சரி ஆகுது அப்படின்னு சொன்னா, நீ சொல்ல உடம்பு சரி பலவீனம் வந்தாலும் கூட என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிற இயேசு என்னோடு கூட. இப்ப எதோடு அடிக்கணும்னா அவிவிசுவாசமான விஷயத்த விசுவாசத்தில் அடிக்கணும். அல்லேலூயா. அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ யார் கீழ்படுகிறது? அப்ப அங்க யார்கிட்ட கீழ்படியல? இப்ப இன்னைக்கு நான் உனக்கு கற்றுக்கணும், நம்ம யார் கீழ்படினோம்? காற்றுக்கல்ல, கடலுக்கல்ல, இயற்கை சீற்றத்துக்கல்ல, இவை எல்லாவற்றையும் உருவாக்கின கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற வல்லமை அவரோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. எந்த மனுஷனை குறித்து பயப்படாதீங்க. மனுஷனுக்கு கனம் கொடுங்க, மரியாதை கொடுங்க. ஆனா யாரையும் மாத்திரம் நம்பிடாதீங்க. யாருக்கு விளங்க நான் சொல்றது? அல்லேலூயா. மரியாதை கொடுங்க, கனம் கொடுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது, அதெல்லாம் ஆசீர்வாதம். ஆனா யாரையும் என்ன பண்ணிடாதீங்க, நம்பிடவே நம்பக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஆளு கேட்கறான், காற்றையும் கடலையும் இவர் வார்த்தைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அக்கறைக்கு ஒருத்தனை கேட்டானா? காற்று கேட்டுச்சு, அமைதலாச்சு. இது கேட்கல, இது அடங்கல. யாருக்கா விளங்குது? காற்று வந்த பிறகும் பயந்தான், காற்று நின்ன பிறகும் பயந்தான். இப்ப யாருக்கு விளங்குது? நான் சொன்னது விளங்குன்னு தெரியுது. சுயல் காற்று வீசும் போது நம்ம என்ன பண்ணா? பயந்தான். காற்று அமைதியான பொழுது என்ன பண்ணா? மிகவும் பயந்தான். யாருக்கு விளங்குதுங்க? இன்றைக்கு நான் உன்னை கற்றுக்கொள்ளணும். உலகத்துக்கு உட்பட்டவைக்கு நான் பயப்படக்கூடாது, உலகத்தை சிருஷ்டித்தவருக்கு பயப்படணும். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை உனக்கு கொடுக்கிறாரு, அக்கறைக்கு போவும் வாருங்கள்லாம் அவர் என்ன நடத்துவார். அல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா என்ன நடத்துவார். அல்லேலூயா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க, ஏசப்பா உங்க கூடவே இருக்கிறார். அதை சில நேரத்துல மறக்கும்படி பிரச்சனை வரும். பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்க வரேன். நான் அவைகளுக்கு, அதோட அவர் முடிக்கல, அவைகளில் பரிபூரணம். என்னங்க? அல்லேலூயா. இந்த நாள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு நேரா வருது, அக்கறைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. ஏசப்பா இருக்கும்போதுதான் சுழல் காற்று வந்துச்சு, அலைகள் மோதினுச்சு. ஆனா இயேசு கூட இருந்தா எதெல்லாம் எழுமிச்சோ அது எல்லாவற்றையும். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சுழல் காற்று போல உங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் வருகிறதோ, இந்த நாளில் எல்லாவற்றையும் கர்த்தர் அமைதல்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்கு எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்கு எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம்.